வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு நாமக்கல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா அல்டர்னேட்டிவ் கரண்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஒரு அல்டர்னேட்டிவ் கரண்டோட வோல்டேஜும் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கரண்டோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. I equal to 1/√2 sin 100 pi t. E equal to 1/√2 sin 100 pi t plus pi by 3. ஓகே, இதுக்கு நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய கான்செப்ட்லாம் என்ன அப்படின்னா P ஆவரேஜ். ஓகேங்களா, நமக்கு இவங்க கேட்கறது என்ன, பவர் ஆவரேஜ் தான் கேட்கறாங்க. ஸோ P ஆவரேஜ் ஈக்குவல் டு, நமக்கு பவர்னா ஆல்ரெடி தெரியும், ஒர்க் டன் பை டைம். இது ஆவரேஜ் அப்படின்னா ஆல் ஒர்க் டன் பை அ டைம், ஓவரால் ஒர்க் டன் பை அ டைம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கான பவர் ஆவரேஜ்க்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா IRMS VRMS cos pi. ஓகே, அதே மாதிரி IRMS வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா I0/√2, VRMS வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா V0/√2. General equation for the AC current and voltage of AC current. ஓகேங்களா, செக் பண்ணிடுவோமா? I equal to I0 sin omega t. E equal to E0 sin omega t plus or minus pi. ஓகேங்களா, கரண்ட்டுக்குமே நமக்கு என்ன வரும், plus or minus pi. Pi is the phase angle. ஓகேங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் என்ன, I0 equal to 1/√2, அதே மாதிரி ஒமேகா equal to 100 pi. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் equal to this ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ண போறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன, E0 equal to 1/√2, ஒமேகா equal to 100 pi, and then pi equal to pi by 3. இப்போ நமக்கு I0 தெரியும், அதே மாதிரி E0 தெரியும். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் அதை சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? ஓகே, சப்ஸ்டிட் பண்ணா IRMS வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். VRMS V0/√2 is always equal to E0/√2. அப்போ உங்களுக்கு இங்கேயும் என்ன கிடைக்கும், 1/2 தான் கிடைக்கும். அதே மாதிரி cos pi, இப்போ பையோட ஆங்கிள் நமக்கு தெரியும், pi/3. cos pi/3 வந்து எதுக்கு ஈக்குவல், cos 60 டிகிரி. அது எதுக்கு ஈக்குவல், 1/2. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ல தேவையான IRMS VRMS cos pi எல்லா வேல்யூம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணா போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். P average equal to 1/2 into 1/2 into 1/2. The answer is 1/8. Option D is answer. இதை next question பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா given எழுதிக்கலாம். V1 equal to V2 equal to 300 volts. ஓகே, அப்புறம் நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, V3 ஓட ரீடிங் என்ன, அதே மாதிரி A ஓட ரீடிங் என்ன, அதுக்கப்புறம் டயக்ராம்ல நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, R ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 100 ohm, VRMS வேல்யூ கொடுத்துருக்காங்க 220 வோல்ட். எப்பவுமே இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் கொடுத்து வோல்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா VRMS வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். இதே வந்து கரண்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா IRMS வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். இதெல்லாம் நமக்கு கிவன். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், V3 A ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கீ கான்செப்ட் என்ன அப்படின்னா ரெசோனன்ஸ் சர்க்கியூட்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா VL equal to VCயா இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா V net எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா VRக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி Z எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா IRக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தெரியும் V1ங்கிறது இண்டக்டரோட வோல்டேஜை மெஷர் பண்றதா, அப்போ அது VL நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, அதே மாதிரி V2ங்கிறது
கெப்பாசிட்டன்ஸோட வோல்டேஜை மெஷர் பண்றது. அது நம்ம என்ன எடுத்துக்கலாம், விசின்னு எடுத்துக்கலாம். அப்போ விஎல் ஈக்குவல் டு விசி தானே. அப்போ இது நமக்கு ரெசனன்ஸ் சர்க்கியூட். ஸோ ரெசனன்ஸ் சர்க்கியூட்ல வி நாட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், விஆருக்கு ஈக்குவலா இருக்கும். இசட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஐஆர். இசட்ங்கிறது இம்பிடன்ஸ். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இங்க வியோட வேல்யூ என்னவா இருக்கும், 220 இருக்கும். ஸோ விஆர் ஈக்குவல் டு 220 வோல்ட். அப்போ ஐஆர் என்னவா இருக்கும், ஐஆர் ஈக்குவல் டு விஆர் டிவைடட் பை ஆர். விஆர் வேல்யூ என்ன, 220 டிவைடட் பை ஆரோட வேல்யூ 100. The answer is 2.2. B option is correct. அடுத்து நாம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இதுல என்ன given கொடுத்திருக்காங்க, in an AC circuit an alternating voltage E voltage கொடுத்திருக்காங்க 200 √2 sin 100t volt is connected to a capacitor of capacity. So C கொடுத்திருக்காங்க 1 mu f. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 into 10⁻⁻6 farad க்கு ஈக்குவலா இருக்கும். நம்மள என்ன கேக்குறாங்க, the RMS value of a current in the circuit. நமக்கு IRMS வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா. IRMS வேல்யூனா நமக்கு என்ன தெரியும், IRMS ஈக்குவல் டு I0 by √2. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். ஓகே. இப்போ நமக்கு இவங்க கிவன்ல என்ன கொடுத்திருக்காங்க, E0 கொடுத்திருக்காங்க 200 √2. அதே மாதிரி ஒமேகா கொடுத்திருக்காங்க 100. சியோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இதை வச்சு எப்படி நம்ம I0 √2 கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இது எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஈக்குவேஷன்ல I0 ஃபைண்ட் பண்ணோம். I0 ஈக்குவல் டு V0 பை XC. ஓகேங்களா. XCங்கிறது ரியாக்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். ஓகேங்களா. இப்போ V0 ஓட வேல்யூ அவங்க கொடுத்திருக்காங்க. V0 ஈக்குவல் டு E0 200 √2. XC எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா XC ஈக்குவல் டு 1 ஒமேகா C. இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒமேகாவோட வேல்யூ என்னப்பா, 100 இன்டூ 10⁻⁻6. உங்களுக்கு வேல்யூ என்னவா கிடைக்கும், 10⁻2 இன்டூ 10⁻⁻6. நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10⁻⁻4 கிடைக்கும். இதை நீங்க மேல கொண்டு வந்தீங்க அப்படின்னா 10⁻4 இருக்கும். ஸோ XC வேல்யூ என்ன, 10⁻4. ஓகே. ஸோ இப்போ நம்ம I0 வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்போ இதை கொண்டு போய் நம்ம இந்த IRMS வேல்யூல சப்ஸ்டிட் பண்ண முடியும் தானே. 200 √2 டிவைட் பை 10⁻4 இன்டூ √2. இந்த √2 கேன்சல் ஆயிடும். அடுத்து உங்களுக்கு இருக்கிறது 200 இன்டூ 10⁻4. இது மேல வந்துருச்சு அப்படின்னா 200 இன்டூ 10⁻⁻4 இருக்கும். ஆனா நமக்கு கொடுத்திருக்கிறது எம். இங்க எம்ங்கிறது மில்லியே ரெப்ரசென்ட் பண்றாங்க. 10⁻⁻3 கேக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 20 இன்டூ 10 இன்டூ 10⁻⁻4 எழுதலாங்களா. அப்போ இதை மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20 இன்டூ 10⁻⁻3 ஆம்பியர் கிடைக்கும். இது எப்படி எழுதலாம், 20 மில்லி ஆம்பியர்னு எழுதலாம். இந்த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.